கொடுத்திருக்கிற எல்லாரையும் வந்து வள்ளுவ மாற்று வந்து வருக வருக என்று வந்து நான் அன்போடு அழைத்துக் கொள்றேன். இந்த கருத்தாடல விளைவா வந்து நாங்க நல்ல ஒரு எங்க கிராமத்துக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு கருத்தாடலை வந்து அமையணும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில வந்து இந்த கருத்தாடலுக்கு நாங்க என்ன தலைப்பு கொடுத்திருக்கோம்னு சொன்னா இந்த ஏதாவது ஒரு விஷயம் செய்ய ஒரு தலைப்பு வந்து நாங்க செய்யணும். அதே மாதிரி இந்த கருத்தரங்குக்கு நாங்க கொடுத்திருக்க தலைப்பு வந்து இளவயது திருமணமும் அதன் பால் உள்ள நன்மைகள் தீமைகள் ரெண்டு விஷயம். எந்த ஒரு விஷயத்த நாங்க எடுத்தோம்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சில எனக்கு தெரிஞ்ச நல்லது உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச நல்லது எனக்கு தெரியாம இருக்கும். அதனாலதான் நான் நீங்க மற்ற வள்ளுவம் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து கதைக்க போறாங்க. இதுல இருக்கிறாங்க நான் வந்து 3 குழுவா பிரிக்க போறேன். இந்த 3 குழுவில இருந்தா நாங்க கதைக்க போறோம். தனித்தனி குழுவா இருந்து உங்கள்கிட்ட இருந்து வார கருத்துக்களை நாங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து கடைசியில முன்னுக்கு ஒவ்வொரு குழுவும் வந்து குழுவு நீங்க தெளிவுபடுத்துறீங்க. நீங்க என்னத்தை எழுதிருக்கீங்க, நீங்க என்னத்தை கதைச்சீங்கிறத உங்களுக்கு ஒரு சொல்லணும். சரியா? எல்லாரும் இந்த ஒரு செயற்பாடு செய்யறதுக்கு எல்லாரும் விரும்புறீங்களா? இந்த செயற்பாடு செய்யறதுல நோக்கம் என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமா இளவயது திருமணம் சொல்லவா என்னோட கருத்து இருக்கு. இளவயதுல திருமணம் செய்யக்கூடாது என்னோட கருத்து இருக்கும். சில சுதாசனங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இல்ல எங்களுடைய சமூகத்துல இளவயது திருமணம் வந்து ஒரு கலாச்சாரம், அதை செய்யறது பிழையா சரியாங்கிறது தெரியா ஆனா நடக்குது. என்னோட ஒரு கருத்து இருக்கலாம், சில மஞ்சள் ஒரு கருத்து இருக்கும். இது செய்யறதுக்கு நிறைய காரணம் இருக்கே ரெண்டாவது சொல்லலாம். சரிங்க சில சொல்லலாம் உண்மையா இது நிறைய நடக்குது, அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்காதபடியா நான் செய்யறேன் ரெண்டு சில கருத்து இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு கருத்தையும் ஒரு கருத்து இருக்கும். அப்ப நாங்க இந்த கருத்தாடு செய்யும் நோக்கம் அது 4 பேர் கருத்தையும் ஒன்றா கொண்டு வந்து நாங்க வெளியில சொல்ல போறோம். இந்த கருத்தாடலுக்கு பிறகு இன்னொரு சிறிய பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆட்களை நாங்க உருவாக்குவோம் என்றதுதான் இதுல வெளிப்பாடு. நாங்க தொடர்ந்து எங்களோட கருத்தாடல் நிகழ்ச்சியை தொடங்குவோம். உலகாத விஷயங்களை நாங்க ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு நீப்போம். சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியா நாங்க வாசிச்சு அந்த இடத்துல ஒரு மொழிநிலையில சொல்லுவோம். அதுக்குரிய பதில நீங்க உங்க குழுல யார் எழுதுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி எழுதி இருக்கீங்கன்னா சரி. விளங்கிட்டா? தலையங்கம் மட்டும் என்ன போடுவீங்க? இளவயது திருமணம். என்ன தலையங்கம் மட்டும் நீங்க போட நினைச்சா என்ன போடணும்? இளவயது திருமணம். என்ன சரி, மூத்தாக்கள் என்ன இந்த அப்பா எல்லாம் இருக்கிறாரு. என்ன அப்படி இருந்துட்டு சமுதாயத்துல சின்ன வயசுல கல்யாணம் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்றதான் முதலாவது கல்வி. சரியா? 2வது கல்வி, உங்கள் சமுதாயத்தில் எத்தனை வயதில் திருமணம் நடக்கிறது? உங்களோட சமுதாயத்துல வந்து எத்தனை வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னு கேட்கிறாங்க. இது மரபு வழியிலானதா அல்லது பிற காரணங்கள் உள்ளனவா? இப்ப இந்த சின்ன இதான் உங்களோட வயசு இல்லை, உங்களோட மரபுல வந்து 14 வயசுல கல்யாணம் பண்றாங்கடா அது மரபு ரீதியா 14 வயசுல கல்யாணம் பண்றாங்களா இல்லாட்டி சமூக காரணங்களால கல்யாணம் பண்றாங்களா? இப்ப சில பேர் குடும்ப கஷ்டத்தால கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க நேரத்துக்கு, அதுதான் கேட்கிறாங்க. அடுத்தது என்ன? சிறிய வயதில் திருமணம் செய்வதால் உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தன அல்லது உங்களுக்கு தெரிந்த சவால்கள் என்ன? கிராமம் இளவயது திருமணம் வெற்றி வீரர்கள். எங்க கிராமத்தில் வந்து சிறிய வயது கல்யாணம் கட்டுற என்னன்னு சொன்னா எங்க கிராமத்தில் வந்து இந்த பிள்ளைய வந்து அந்த ஆரம்பத்திலேயே அந்த சின்ன வயசுலயே கல்யாணம் கட்டி இந்த ஆரம்ப இதுலயே இருந்து இந்த பரம்பரை காலத்துக்கு சின்ன வயசுல கல்யாணம் கட்டினாங்க ஆட்சியில வந்தாங்க.
அதுல இந்த ஆரம்பத்துல சின்ன வயதுல கல்யாணம் கட்டி இருந்தாலும் அதை பார்த்து எங்க பிள்ளைகளும் அதே சூழ்நிலைக்கு போயிட்டு போயிடும். எங்க பிள்ளைகள் அதே நிலைமைக்கு அந்த பிள்ளைகளும் சின்ன வயது சிறிய வயதுல திருமணம் செய்து இப்ப 18 வயசுல இருந்துகிட்டு ஒரு பிள்ளைகள் தான் 18 வயசுல திருமணம் செய்து, மற்ற பிள்ளைகள் எல்லாரும் 15 வயசுல 16 வயசுல இவ்வளவுக்குள்ள திருமணம் செய்தாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன வயதில் திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் என்ன? 18 வயசுக்கு மேற்பட்டா அவங்களுக்கு நேச்சர். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த முடிவாடும். என்ன சொன்னா அவங்களுக்கு சிறிய வயசுல கல்யாணம் கட்டி கொடுத்தா குடும்பத்தோட கொண்டு போய் வழிநடத்த அவங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த குடும்பத்தை பராமரிக்கணும், எப்படி நம்ம தொழில் செய்தா முன்னேறணும், பிள்ளைகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி பிள்ளைகள் நம்ம எப்படி பராமரிச்சு ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் வந்து அந்த 18 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள்னா ஓரளவுக்கு புத்தியை பிடிபட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளை பராமரிக்கிற எப்படி, ஒரு கணவனை பராமரிக்கிற எப்படி, ஒரு வீட்டுல வேலைகள் செய்யற எப்படி, ஒரு பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, எப்படி அந்த பிள்ளைகளை நம்ம பராமரிக்கிறது அவங்களுக்கு தெரியும். 18 வயசுக்கு மேற்பட்ட அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வயசுல திருமணம் செய்ய அவங்களுக்கு எல்லாம் புரியும். மரபுகள் மற்றும் சாதாரண வாழ்க்கையில் திருமணத்தை பற்றிய நிலைப்பாட்டில் எத்தகையாக மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது? எங்க கிராமத்துல வந்து ஆரம்பத்துல கோவிலுக்கு கொண்டு போயிட்டு 4 நட்சத்திரம் மட்டும் திருமணம் செய்தவங்க. இப்ப அந்த இதெல்லாம் இல்ல. இப்ப என்ன சொன்னா காரணம் பண்ணி விரும்பினா ஓடுறாங்க, கொடுத்து ஓடினா அவங்க எப்படியோ ஒரு இடத்துல காலி கட்டினாலும் கட்டி மஞ்சள் நாளாக எடுத்து கட்டிட்டு வருவாங்க. ஆனா இப்ப நடக்கிற சமுதாயத்துல இதான் நடக்குது. உங்கள் சமுதாயத்தில் எத்தனை வயதில் திருமணம் நடக்கிறது? இது மரபு வழியினால அல்லது பிற காரணங்கள் உள்ளவா? எங்க கிராமத்தில் வந்து என்னன்னு சொன்னா எங்க கிராமத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்புகள் குறையும். இந்த காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் சிறிய வயதில் திருமணம் செய்கிறார்கள். என்னன்னு சொன்னா இப்ப சில வீட்டு வழிய சில காய் வகுப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல. அதனால பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ இல்ல நல்ல ஒரு அப்படி ஒரு ஆசையில் அந்த பிள்ளைகள் அந்த சிறிய வயது நம்ம ஒரு திருமணம் செய்தா இப்ப மற்ற ஆண்கள் செய்தாங்க தானே, அவங்கள மனைவிமாருக்கு இல்ல பிள்ளைகளுக்கு நினைச்சது ஒரு வாங்கி கொடுக்குறாங்க. அது நம்ம அப்பாவால செஞ்சு கொடுக்க இயலாதானே, நம்ம திருமணம் கூட செய்தா அந்த திருமணத்தினால அவர்கள் நம்மளுக்கு செய்வார்கள் தானேன்னு சொல்லி அவங்க அந்த திருமணத்தை நோக்கி செல்கிறாங்க. சிறிய வயதில் திருமணம் செய்வதால் உங்களுக்கு என்ன சவால் இருந்தன அல்லது உங்களுக்கு தெரிந்த சவால்கள் என்ன? என்னன்னு சொன்னா அந்த 18 வயசுக்கு மேற்பட்டதான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில செஞ்சு புரிந்து கொள்ள முடியும். 18 வயசுக்கு உட்பட்டா அவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் என்னன்னு தெரியாது. ஓரளவுக்கு தான் அரசாங்கத்தாலேயோ இல்ல ஒரு அதிகாரியாலேயோ ஓரளவுக்கு தான் எங்களுக்கு எல்லாம் நடக்குது. அதுல உடனடியான நடவடிக்கைகளுக்கு ஆரம்பம் இல்லை. உங்கள் சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் ஆண்கள் திருமணத்துக்கு பிறகு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றிய என்ன கண்ணோட்டம் உள்ளது? திருமணத்தின் உணவு வந்து கல்வி வாழ்க்கை இல்லை. எங்க கிராமத்துல வந்து இருக்கு. அப்படியா அந்த திருமணத்துக்கு உணவு இங்க யாருமே படிக்கிறது இல்லை. திருமணத்துக்கு கிராமம் இருப்பாங்க. திருமணத்துக்கு பாடசாலைக்கு போறதில்லை, பெரிய படிப்புகளுக்கெல்லாம் போறதில்ல. சில கணவன்மார் அனுப்புவாங்க, சில கணவன்மார் போகலான்னு சொல்லிடுவாங்க. அதுவும் ஒன்று இருக்கு. மற்றது போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இல்லை. உங்கள் அரசின் திட்டங்களின் தங்களுக்கு உதவியாக இருந்த பணியாளர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவி? அதெல்லாம் பாப்பாவும் பிள்ளைகளுக்கு வருத்தங்கள்லாம் வந்து பாப்பாவும் பிள்ளைகளுக்கும் வந்து உடனடியா வந்து நாங்க பெருமைகளுக்குன்னா அவருக்கு வந்து உடனடியா பார்ப்பேன். மத்திய அரசு வந்து உடனடியாக எங்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. நாங்க எவ்வளவு முறைப்பாடு செய்தாலும் எவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் வந்து என்னன்னு சொல்லி வைப்பாங்க. அவ்வளவுதான், அதுக்குரிய நடவடிக்கை இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்களோட குடும்பம் பேர் வந்து வீரத்தமிழன். எங்க தலைப்பு வந்து
அவங்களுக்கு வயது வந்து 18 வயதுக்குள்ளதான் கல்யாணம் திருமணம் செய்யணும். அந்த சிறிய வயதுல திருமணம் செய்வது பிள்ளையான காலத்தில் நாங்கள் உங்கள் சமுதாயத்தில் எத்தனை வயது திருமணம் நடக்கிறது? இது மரபு வழியிலானதா அல்லது பிற காரணங்கள் உள்ளனவா? நாங்கள் வந்து 15 வயதிலிருந்து திருமணம் செய்வாங்க. அது என்ன காரணம்னா கிராமத்துல ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆளை பழகுறதுதான் இருக்கு எங்க கிராமத்துல வழிமுறைகள். அந்த சின்ன வயது திருமணம் தான் எங்களோட கிராமத்துல வந்து பக்கத்துல இருக்கிற செய்வாங்கன்னா நான் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கிறதால அந்த ஆசையின் படி செய்வாங்க. அது போல பின் விளைவுகளை இவங்க சந்திக்கிறதும் பின்னிட்டுதான் சந்திப்பாங்க. அந்த பிரச்சனைகளை குடும்பத்தை கொண்டு நடக்கிற வழிகளெல்லாம் அந்த திருமணம் செய்து போனதுக்கு ஆசையில செய்வாங்க. செய்வதற்கு அந்த பின்னுக்கு வர பின் விளைவுகளை துறைதான் அறிந்து கொள்றாங்க. அதாவது இவங்களுக்கு பிரச்சனையும் பாதிப்புகள் வர்றதுக்கு இது உதாரணமா இருக்கிறது. சிறிய வயது திருமணம் செய்வதால் உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தன அல்லது உங்களுக்கு தெரிந்த சவால்கள் என்ன? 3வது கேள்வி, குடும்பத்தை பராமரிக்க தெரியாது. சிறிய வயது திருமணம் செய்தால் அவங்க குடும்பத்தை பராமரிக்க தெரியாது. ஒரு பிள்ளை பெற்றாலும் அந்த பிள்ளையை எப்படி பராமரிக்கணும் தெரியாது. ஒரு கணவர் உழைத்து கொண்டு கொடுத்தால் அந்த காசு பணங்களை எப்படி மிச்சம் பிடிக்கணும்னு தெரியாது. எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அதனால அந்த குடும்பத்தை பராமரிக்க தெரியாது அவங்களுக்கு. அதனால இந்த சிறு வயது திருமணம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன வயதில் திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள்? மற்றும் 4வது கேள்வி, 18 வயதுக்குள்ளதான் திருமணம் செய்து கொடுக்கணும் ஒரு பிள்ளையை. அதுக்குள்ளதான் அவங்களுக்கு சுயமா யோசிக்கிறதுக்கு ஒரு இது அறிவு இருக்கும். அதுக்குள்ள திருமணம் செய்து கொடுத்தா அது விளையாட்டு திருமணம் தான். அதுல என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. முந்தி 14-15 வயது திருமணம் செய்து கொடுத்தா அதுல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு 18 வயதுக்கு பிறகு அவங்களுக்கு படிப்பு திருமணம் செய்வது மரபுகள் மற்றும் சாதாரண வாழ்க்கையில் திருமணத்தை பற்றிய நிலைப்பாட்டில் எத்தகைய மாற்றங்கள்? சமுதாயம் படி திருமணம் நடப்பதில்லை. எங்களை கிராமத்துல இப்ப நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்தோம்னா இப்போதைக்கு திருமணம் நடப்பதில்லை. அந்த காலத்துல அப்படி நடத்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி எல்லாம் நடப்பதில்லை. இந்த நாள் இந்த கிழமை சாத்திரம் பார்த்து நல்ல நாள் அந்த அதெல்லாம் இந்த இப்ப செய்வது. அது அப்படிதான் இந்த அரசு அதிகாரிகள் வளர்க்கும் திருமண வயது சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றும் சட்டங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன? 6வது விடை, நடைமுறைக்கு சாத்தியப்படாத விடயம். எங்களோட கிராமத்துல வந்து அரசு சார்பு பிஎஸ்ஓ ஒரு சமூக அவங்க வந்து எங்களுக்கு ஒழுங்கான இது எங்களுக்கு கிடைப்பதில்லை. பாதைக்கு பக்கம் கிடைக்கும். முழுமையா போய் அவங்கள்ட்ட இன்றைக்கு போனோம்னா நாளைக்கு வாண்டு ஏமாட்டாங்க. அதனால அரசு சார்ந்தவங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஆர்வம் குறைவா இருக்கிறது. ஓரளவுக்கு தான் எங்களுக்கு அவங்களுக்கு இதுல இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கிறது. என்ன நிறைவாக கிடைக்கல. எங்களை வந்து பாக்குறதில்ல. இந்த என்ன செய்யறாங்க, எவ்வளவு செய்யறாங்க, இந்த மக்கள் எப்படி இருக்காங்க, நாங்க போய் அவங்களோட தகவல்களை நாளைக்குவா அப்படின்றத எங்களை இதாங்க. அதாவது எங்களுக்கு ஓரளவுக்கு தான் அந்த இது கிடைக்கும். அவங்கள அரசு அதிகாரிகளுடன் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் என்ன? அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு ஆதரவு பூரணமாக கிடைப்பதில்லை. அது மேல பூரணமாக கிடைப்பதில்லை. இன்றைக்கு ஒரு பதிவு வைக்க போறோமோ, ஒரு திருமணம் பதிவு வைக்க போறோமோ, இல்ல ஒரு தேவையில போகுதுன்னா இன்றைக்கு நாளைக்கு நின்றுவாங்க. எங்களையே மாற்றம் அடைக்கிறோம். அதாவது எங்களுக்கு அவங்க ஆதரவு கிடைக்கிறது. உங்கள் சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பற்றி என்ன கண்ணோட்டம் உள்ளது? இந்த கிராமப்புறத்துல பார்த்தோம்னா இந்த
திருமணம் செய்ததுக்கு பிறகு படிக்கிறது குறைவு. இப்ப தமிழ் மேல பெரிய இடத்துல காதீங்கன்னா அவங்க திருமணம் செய்து படிப்பாங்க. இங்கே அதுக்குரிய வசதி எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அதுக்குரிய வசதி இருந்தா செய்வாங்க. அதுக்குரிய வசதி இப்ப எங்களுக்கு கிராமத்து வழி அப்படி நடக்கிறது. இந்த திருமணம் செய்து படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கிராமத்துல இல்லை. நீங்கள் அரசின் திட்டங்களில் தங்களுக்கு உதவியாக இருந்த பணியாளர்கள் இருக்கின்றார்களா? அவர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவுகின்றனர்? 10வது விடை எங்களுக்கு அரசு அதிகாரிகள் உதவியா இருந்தாலும் சில அரசு அதிகாரிகள் உதவியா இல்லை. இப்ப போலீசி டிஎஸ்சி மிஸ் அவங்கள எடுத்து பார்த்தா ஒரு அளவுக்கு எங்களுக்கு ஒரு அளவுக்கு. நாங்க கல்லூரி கிராமத்திலிருந்து கலைக்கும். இது தலைப்பு இளம் வயது திருமணம். எங்களோட குழுவின் பெயர் வெற்றி வீரன் தமிழன். முதலாம் கேள்வி, நீங்கள் சமுதாயத்தில் மூத்தவர்களாய் இருந்து சிறிய வயதில் திருமணம் செய்வது குறித்து என்ன எண்ணுகிறீர்கள்? என்னன்னு சொன்னா முதலாவது விட இளம் வயது திருமணம் செய்வது தவறு. என்னன்னு சொன்னா எங்களோட கிராமத்துல பெரியாக்களும் இருக்காங்க, சின்னவர்களும் இருக்காங்க. பெரியாக்கள் கல்யாணம் கட்டி இருக்காங்க. அவங்கள பார்த்து நாங்க என்ன செய்யறோம், அவங்க பொட்டு வச்சுக்கிறாங்களே, அவங்க அழகா இருக்காங்களே, நம்மளும் கல்யாணம் கட்டுவோம், எப்படி அழகா இருப்போம் சொல்லி நாங்களும் என்ன செய்யறோம், அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள போயிட்டு ஒரு படியை லவ் பண்ணியோ இல்ல அம்மா அப்பா கேட்டோ. சில பேர் அம்மா அப்பா கேட்டு கல்யாணம் கட்டுவாங்க சின்ன வயசுல நம்ம சூழ்நிலையை பார்த்து. சில பேர் ஆறு ஒரு படியினை பார்த்து லவ் பண்ணி அவங்க கூட்டிட்டு ஓடிடுவோம். கூட்டிட்டு ஓடினா அதுல சரியான கஷ்டப்படும். என்னென்ன குடும்பத்தை நடத்துற என்னென்ற இப்படி இருக்கு. அது கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் அதை பத்தி. அடுத்ததுல நான் மிச்சத்தை சொல்றேன். இரண்டாம் கேள்வி, உங்கள் சமுதாயத்தில் எத்தனை வயதில் திருமணம் நடக்கிறது? இது மரபு வழியிலானதா அல்லது பிற காரணங்கள் உள்ளனவா? என்னன்னு சொன்னா இரண்டாவது விட இந்த இப்ப இல்ல, முதல் 18 வயதுலதான் கல்யாணங்கள் 18, 19, 20 அப்படி தாண்டிதான் கல்யாணம் நடக்கிறது. இப்ப இந்த காலத்துல 13, 15, 12 அப்படி என்று கல்யாணம் நடக்கிறது. அந்த காலத்துல அப்படி நடக்கிறது. இப்பதான் அவங்கள பார்த்துதான் அந்த முதல் விடையிலதான் விடமாக்குதான் இருக்கும். அவங்கள பார்த்துதான் நாங்களும் போய் கல்யாணம் கட்டுறோம். திருமண வாழ்க்கைக்குள்ள போறோம். முதல் 18 வயது, இப்ப 15 வயதுலயே ஒரு ஆளை கூட்டிட்டு ஓடிட்டு நாங்க வைத்து அம்மா பாடலே கல்யாணம் கட்டிட்டு வீட்டுல இருக்கிற. மூன்றாம் கேள்வி, சிறிய வயதில் திருமணம் செய்வதால் உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தன அல்லது உங்களுக்கு தெரிந்த சவால்கள் என்ன? மூன்றாவது விட குழந்தைகள் பராமரிக்க தெரியாது. கல்யாணம் சின்ன வயசுல கல்யாணம் கட்டினா ஒரு அளவுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்க ஒரு அளவுக்காக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு புள்ளைய உருவாகி புள்ளைய பெற்றெடுத்தது கூட பிள்ளைக்கு ஏதாச்சும் மருத்துவம் வந்தா என்ன மருந்து கொடுக்குற, என்ன மருந்து ஊட்டி போகணும், எங்க ஊட்டி போகணும், எங்க வரணும் ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வோம், அம்மா கிட்ட ஓடுவோம், பெரியவர் கிட்ட ஓடுவோம், அப்படிதான் ஓடி தெரியும். எங்களுக்கு நாங்க பெரிய வயதுல வந்ததுக்கு கல்யாணம் கட்டிதான் இப்படி செய்யணும், இப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியாதனாலதான் தெரியாக்கட்டா. அதான் சொல்றேன், வயசு வந்ததுக்கு பிறகு திருமணம் நடக்கணும். நான்காம் கேள்வி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன வயது திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் ஏன்? இப்ப என்னன்னு சொன்னா பெற்றோர்மாருக்கு ஆசையா இருக்கும், எங்க பிள்ளைங்க செலவு பண்ணி பெருசா கல்யாணம் நடக்கும். வயசு வந்ததுக்கு ஆண் பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 22 வயது இருந்தா அம்மா அப்பா இருக்காங்க, பெரிய சிறப்பா செய்ய வேண்டும் பிள்ளைக்கு. ஆனா அந்த வயது வரை மட்டும் இருக்கிறல்ல, ஆணுக்கு தான் பெண்ணுன்னா அந்த வயது மட்டும் இருக்கிறல்ல. லவ் பண்ணியாச்சு, ஓடியாச்சு, கல்யாணம் கட்டியாச்சு, வந்தாச்சு, பிள்ளையாச்சு, இருந்தாச்சுன்ற மாதிரிதான் எங்கட கிராமத்துல நடக்கிறது. ஐந்தாம் கேள்வி, மரபுகள் மற்றும் சாதாரண வாழ்க்கையில் திருமணத்தை பற்றிய நிலைப்பாட்டில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன? அஞ்சாவது விட வீட்டு சூழ்நிலை, அடுத்த காதல் பிரச்சனை. இப்ப வீட்டுல இருக்கிற சூழ்நிலையை நினைச்சு சில பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல சரியான கஷ்டமா இருக்குது, நம்ம எனக்கு அம்மாங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் போட்டு ஒருத்தனை கூட்டிட்டும் போயிருப்போம். கல்யாணம் கட்டிட்டு வேலையா இருப்போம், அம்மா அப்பாங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம. காதலும் ஒரு பிரச்சனையா இருக்கும். லவ் பண்ணினா அது அம்மா அப்பாக்கு சொல்ற பேச்சும் விளங்காது, வீட்டுல நடக்கிற பிரச்சனை. லவ் பண்ணினா லவ் தான் முக்கியம் ஓடிடுவாங்க கல்யாணம் கூட்டிட்டு. ஆறாம் கேள்வி, அரசு அதிகாரிகள் வழங்கும் திருமண வயது சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றும் சட்டங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன? வறுமை காரணத்தினால் எங்களுக்கு அவர்கள் சொல்லும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ளும். என்னன்னு சொன்னா இப்ப அவங்க சொல்லுவாங்க, இப்ப 15 நாள் இப்ப அவங்க சொல்லுவாங்க பதிவு வைக்கிறனாலும் சரி, லைசன்ஸ் போறனாலும் சரி, வரணும்னு சொன்னாலும் சரி,
ஜிஎஸ பார்க்க போனா இப்ப அவர் சொல்வாரு நாளைக்கு வா இல்ல நாளைக்கு வா. இப்ப அவர் சந்திக்க போயிட்டோம்னு சொன்னா 5000மோ இல்ல 2000மோ 3000மோ காசு வேணும் கதையை வைக்கிறதுக்கான சரி ஐரண்டி போடுறதுன்னு சொல்லி அந்த டைம்ல எங்கள்கிட்ட காசு இருக்காது. அப்ப அவங்களெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கள்கிட்ட காசு இல்ல, வீட்லயும் காசு இல்ல, அதெல்லாம் அவங்க சந்திக்க போகவே மாட்டாங்க இடத்துக்கு. ஏழாம் தேதி அரசு உதவிகள் அல்லது திட்டங்கள் உங்கள் சமுதாயத்தில் எவ்வாறு ஏற்கப்படுகின்றன? அவை உங்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக உள்ளன? பயனுள்ளதாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள போயிட்டு சந்திக்கிறது எங்களை கிராமத்துல அவசரம் பண்றதுல போயிட்டு பாப்பமாறு எங்களை கிராமத்துக்கு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா ஒரு அழகாக உதவி வந்து செய்வாங்க. அவங்க வருவாங்களோட கலந்துரையாடுவாங்க. அடுத்த பிள்ளைகள் நெருக்கணும்னு சொன்னாலும் மிஸ் மேம் சப்போர்ட் தருவாங்க. 9ஆம் கேள்வி, உங்கள் சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பற்றி என்ன கண்ணோட்டம் உள்ளது? 9வது விட படிக்க விருப்பம் வாய்ப்பு இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? நான் இப்ப கல்யாணம் கட்டிக்கலன்னு சொன்னா சில டைம்ல வந்து எனக்கு கல்யாணம் கட்டி வீட்டுல இருக்கேன், கிளாஸ் நடக்குது, எங்களுக்கு பக்கத்துல கிளாஸ் நடக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் கிளாஸுக்கு போன நல்லா இருக்குதானே, நான் முதல்ல கூட ஏதாவது படிச்சு நான் போவோம் கிளாஸுக்கு. போகும்போது ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் கட்டிட்டு படிக்க போறோம் நாங்க பாருங்க ஊர் மக்கள் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இருந்து ஓயல் நான் எழுத இல்ல, நான் ஓயல் படிக்க போறேன்னு சொல்லி கணவர்கிட்ட போய் சொன்னா என்ன செய்வாரு, உனக்குள்ள படிக்கிற வயசா, நீ படிச்ச வேண்டாம் இன்னொரு பார்த்துட்டு அப்படி இப்படி ஓடுவா, நீ போக தேவையில்ல, படிக்க போக தேவையில்ல, நீ வீட்டுல. ஆனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு நல்ல விருப்பம். நான் அந்த கல்யாணம் கட்ட முந்தி நான் படிச்சிருந்தேன்னா நல்லா படிச்சிருப்பேன். கல்யாணம் கட்டினத்தாலாம் எனக்கு படிக்க போக இயலாது, புருஷன் கட்டுப்பாடு, அடுத்த ஊர் மக்களை கதைக்கிறதால. ஆனா எங்களுக்கு நல்ல விருப்பம் படிக்கிறதுக்கு. 10ஆம் கேள்வி, நீங்கள் அரசின் திட்டங்களில் தங்களுக்கு உதவியாக இருந்த பணியாளர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவுகின்றனர்? 10வது விட இல்ல, சரியாக கிடைப்பது இல்ல. யாருமே வந்து எங்களுக்கு நேரடி எங்க வந்து பார்க்க மாட்டாங்க. நாங்க தான் ஏதாவது இந்த கிராமத்தை விட்டு தள்ளி போய் அவங்கள தேடி சந்திச்சு கதைக்கணும். சந்திச்சு கதைச்சாலும் நாங்க ஒரு கஷ்டப்பட்ட கிராமம், எங்களை வேற ஒதுக்கிட்டாங்க இருப்பாங்க தவிர அவங்களோட சேர்ந்து சம்பந்தமா கதைச்சு பேச வந்தவரை எதுவுமே மாட்டாங்க. ஏன்னா நாங்க வேற கல்லறுப்பு கிராமத்துல இருந்து வந்தான்னு சொன்னாலே வேறையா தான் இருக்கணும். எல்லாரும் வரவேற்ற கிராமம் தானே, அவங்களுக்கு தெரியாது நாங்க அப்படியே இதான் ஆக்கலன்னு சொல்லி.